ஓகேவா? அன்புள்ள இயேசப்பா, அருமையான இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 4வது நாளிலும் இந்த விபிஎஸ் ஊழியத்திலே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரே நீர் முன்னின்று நடத்தி கொடுக்கும்படியாக ஆண்டவரே எல்லா விதமான தடைகளை உடைத்து ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்ன நோக்கத்திற்காய் தேவன் இந்த பிள்ளைகளை நீ தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்படுவதற்கு ஆண்டவரே உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. இந்த இடத்துல வந்தது நல்லது என்று கண்டறியத்தக்கதாக இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு மாற்றம், இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு நன்மை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நிமித்தமாய் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இந்த நாள் ஆண்டவரே பாடப்போகிற பாடல்கள், பிள்ளைகள் கேட்க போகிற ஆண்டவரே வசனங்கள், கேட்க போகிற கதைகள் எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகளோடு கர்த்தர் நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஆண்டவரை தொடுதல் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்முடைய நாமத்தை இந்த பிள்ளைகள் மகிமைப்படுத்த ஆண்டவரை வருகிற நாட்களில் பிள்ளைகள் ஆண்டவரை எழும்பி உம்மை துதிக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதிங்க. தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் உடைய கரம் கூட இருந்து எங்களை நடத்தட்டும். எல்லா செக்ஷன்ஸ்ல இசப்பா நீங்க எங்களை கூட இருந்து நடத்தி கொண்டு போங்க. இசப்பா நீங்க மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சூப்பர்ப்பா. நம்ம பிள்ளைங்களா எல்லாம் குட் தானே? எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணுவோமா? சூப்பர் சூப்பர். எல்லாரும் உட்காரலாமா? சரி, நம்ம கூட இன்னைக்கு புதுசா நிறைய பிள்ளைங்க வந்திருக்காங்க தானே? யாரெல்லாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன், இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல பிள்ளைங்க. இவ புதுசு தானேடா கிருஷ்ணவேல், இவ புதுசு தானே? கை தூக்கட்டும். இன்னைக்கு தான் வந்தேன்ற பிள்ளைங்க மட்டும் கை தூக்குங்க பாருங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஆண்டி நான். ஓகே, இல்ல அந்த அண்ணா முந்தா நாளே வந்துட்டான். சரி, இவங்க எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணுவோமா? கிக் கிக் கிளாப் கிளாப், கிக் கிக் கிளாப் கிளாப், கிக் கிக் கிளாப் கிளாப். சூப்பர். இவங்க எல்லாரையும் நம்ம விபிஎஸ்க்கு வெல்கம் பண்றோம். வெல்கம் வெல்கம் எல்லாரும். ஓகே, சூப்பர் சூப்பர். ரெடியா? நான் கேட்கவே இல்லையேடா. சரி, இன்னைக்கு நேற்று என்ன பண்ணீங்க? கிக் கிக் கிளாப் கிளாப் பண்ணீங்களே, இன்னைக்கு வேற ஒரு கிளாப் பண்ணலாமா? கொஞ்சம் மைக் போடுங்க அக்கா எனக்கு. இன்னைக்கு ஒரு கிளாப் பண்ண போறோம். என்னன்னா JESUS, 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 Jesus. Yes. சூப்பர்ப்பா. JESUS என்னது? ஜீசஸ். ஓகே, சூப்பரா கிளாப் பண்ணீங்க. இன்னைக்கு ஃபுல்லா கிளாப்னு சொன்னா என்ன பண்ணோம்? JESUS, JESUS, JESUS. சூப்பர். சரி, இன்னைக்கு வேற கிளாப் பார்த்துட்டோம். ஓகே, சூப்பர்ப்பா. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் டேல இருந்து சாங், இன்னைக்கு ஒரு புது சாங் இருக்கு கத்துக்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் டே என்ன சாங் படிச்சோம்? சும்பர சும்பாப்பா. அக்கா ரெடியாகிறாங்க ஆடுறதுக்கு. எப்போ விடுவீங்க, எப்போ ஆடுவோம் நாங்க. சரி, ஓகே, சாங்குள்ள போலாம். ரெடி? Jumba jumba, jumba jumba, jumba jumba, jumba jumba. Hey jumba jumba, jumba jumba, jumba jumba, jumba jumba. Hi buddy, hello buddy, I'm my buddy. Everybody, let's go buddy. Hi buddy, hello buddy, come on buddy. Everybody, let's go buddy. Party ready. Are you ready? Are you ready? I am ready. Are you ready? I am ready. I am ready. I am ready. Jumba jumba, jumba jumba, jumba jumba, jumba jumba. Hey jumba jumba, jumba jumba, jumba jumba, jumba jumba.
buddy. Everybody, let's go, buddy. Hi, buddy, hello, buddy, come on, buddy. Everybody, let's go, buddy. சூப்பரா பண்ணாங்கப்பா. அடுத்து என்ன பாட்டு? சூப்பர் பாட்டு. கார்ட்டூன்ல ஃபேமஸ் நான் தான் மேப், நான் தான் மேப், நான் தான். சரி, ரெடியா? ரெடியா? சமோசாக்கு ஃபேமஸ் மோட்டு பட்டலு, மன்னாக்கு ஃபேமஸ் இஸ்ரவேலு. சமோசாக்கு ஃபேமஸ் மோட்டு பட்டலு, மன்னாக்கு ஃபேமஸ் இஸ்ரவேலு. கார்ட்டூன்ல ஃபேமஸ் சின்சானுங்கோ, வல்லமையில் ஃபேமஸ் இயேசு சாமிங்கோ. கார்ட்டூன்ல ஃபேமஸ் சின்சானுங்கோ, வல்லமையில் ஃபேமஸ் இயேசு சாமிங்கோ. நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டும் இயேசு சாமிங்கோ. கார்ட்டூன்ல ஃபேமஸ் சின்சானுங்கோ, வல்லமையில் ஃபேமஸ் இயேசு சாமிங்கோ. கார்ட்டூன்ல ஃபேமஸ் சின்சானுங்கோ, வல்லமையில் ஃபேமஸ் இயேசு சாமிங்கோ. கார்ட்டூன்ல காமெடி டாம் அண்ட் ஜெரிங்கோ, நம்ம வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி இயேசு தானுங்கோ. கார்ட்டூன்ல ஃபேமஸ் காமெடிங்கோ, நம்ம வாழ்க்கைக்கு சாமிங்கோ. கார்ட்டூன்ல ஃபேமஸ் சின்சானுங்கோ, வல்லமையில் ஃபேமஸ் இயேசு சாமிங்கோ. கார்ட்டூன்ல ஃபேமஸ் சின்சானுங்கோ, வல்லமையில் ஃபேமஸ் இயேசு சாமிங்கோ. சூப்பர் சூப்பரா பண்ணீங்கப்பா எல்லாம். சரி, இன்னைக்கு புது சாங் பார்க்க போறோம். அது முடிச்சு கொஸ்டின் இருக்கு, கேம்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் gift இருக்கு. ரெடியா இருக்கியாடா? மறந்துட போற. அதான் வசனம்லாம் இருக்கே. இன்னைக்கு வசனம்லாம் கேட்பேன். யாரெல்லாம் படிச்சுட்டு வந்தது? ரினோலாம் படிக்கலையா? சரி, ஓகே, நியூ சாங்குள்ள போலாமா? பெரியவர் எனக்குள்ள. சரி, இப்போ ஒரு புது சாங் கத்துக்க. ரொம்ப குட்டி சாங் தான். என்ன? சரி, பார்க்கலாமா? ஓகே, பாடலாம். இருக்கா? நல்லா ஆடலையா அந்த அக்கா? சரி, இந்த அக்கா சரி, அந்த அக்காவுக்கு தெரியாது என்ன? சரி, இந்த அக்கா ஆட சொல்லலாமா? அப்போ பாவம் அந்த அக்கா உட்கார வைக்கலாமா? வேண்டாம்ல. சரி சரி, உங்களை பார்த்து அவங்கள கற்றுக்குவாங்க. சரி, இன்னொரு முறை பாடலாமா? பாடி ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் அடுத்து இந்த சைடு. ஓகே, அடுத்து ரைட்டு ரைட்டில்.
சரி, ரெடி ரெடி ரெடியா? இன்னும் ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் நீங்க எழுந்து பாடணும். சரி, ஓகேவா? பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த பெரியவர் எனக்குள்ளே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த வல்லவர் எனக்குள்ளே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே, நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த நல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த நல்லவர் எனக்குள்ளே, இயேசு நல்லவரே, இயேசு நல்லவரே, இயேசு நல்லவரே, இயேசு நல்லவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு நல்லவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு நல்லவரே. சூப்பரா? சரி, எல்லாரும் ஏஞ்சி நின்று பாடலாமா? ஓகே, ரெடியா? ரெடி ரெடி ரெடி. ஒரு intro பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே,
ஓகே, எல்லாரும் அப்படியே அமைதியாக உட்காருங்கப்பா. உட்காரலாமா? ஸ்டோரி ஸ்டே. லைனாக கிஃப்ட் இருக்குது. லைனாக கிஃப்ட் வேணுமா? நம்ம இப்போ கிஃப்ட்டு நான் கையில் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் உன் கிஃப்டை காட்டு, என் கிஃப்டை காட்டு, அதுலேயே பாதி நேரத்தை ஓட்டிடுங்க. அதனால இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி முடிச்சோடனே கேம்ஸ் இருக்குது. அந்த கேம்ஸுக்கு கிஃப்ட்டு கொடுக்கும்போது எல்லா கிஃப்ட்டும் நான் கொடுத்துறேன். சரியா? ஓகேவா? மேஜிக் வேணுமாடா? மேஜிக் வேணுமா? வேணான்ட்டாங்கடா. சரி, கேமே விளையாடலாம். சரி, ஓகே. சரி, ஸ்டோரி சொல்ல ஆண்டியை கிளாப் பண்ணி வரவேறுங்க. இன்னைக்கு 2 அக்காவும் 2 ஆண்டி அக்காவும் சேர்ந்து ஸ்டோரி சொல்ல போறாங்க. 2 பேருக்கா கிளாப் பண்ணலாமா? ஜேஇ எஸ் யூ எஸ், ஜேஇ எஸ் யூ எஸ், ஜேஇ எஸ் யூ எஸ். ஓகே, ஸ்டோரி கேட்க ரெடியா எல்லாரும்? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, இன்னைக்கு தலைப்பு என்ன? இந்த டேயோட தலைப்பு என்ன? மேலே நோக்கி எழும்புவேன். இன்னைக்கு தலைப்பு என்ன? கழுகு எப்படி எழும்பும்? கழுகு எப்படி பறக்கும்? விங்ஸ் வச்சு எப்படி பறக்கும்? கீழேயே பறக்குமா? ரொம்ப மேலே பறக்கும். எல்லா பறவையோட எது மேலே பறக்கும்? ஈகிள் ரொம்ப மேலே பறக்கும்ல. கரெக்டா? ஈகிள் எப்படி பறக்குது? மேலே பறக்குதா? மீன் முடிச்சுட்டு விட. கரெக்ட். சரி, ஓகே. நம்மளோட லைஃப்ல, நம்மளோட வாழ்க்கையில கழுக போல எப்படி இருக்கணும், கழுக போல எப்படி இருக்கணும்னு ஆண்டி வந்து நமக்கு டிப்ஸ் நிறைய பேர் சொல்ல போறாங்க. ஓகேவா? ஆண்டி வெல்கம் பண்ணலாமா? ரெடியா? வெல்கம் பண்ணுங்க. வா வா, நல்லா காமெடி பண்றாரு. ஓகே, கிளாப் பண்ணலாமா? வெல்கம் பண்ணலாமா? ஓகேவா? கழுகு அப்படி சொன்னாங்க. ஈகிளோட 3 கேரக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதோட 3 கேரக்டர்ஸ் நம்ம லைஃபோட எப்படி அதை நம்ம மேட்ச் பண்ணணும், அந்த 3 கேரக்டர்ஸில் எந்த கேரக்டராக நம்ம இருந்தால் நம்மளும் எப்படி போகலாம், மேலே எழும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஈகிளோட 3 கேரக்டர்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அது எப்பயுமே என்ன பண்ணுமா, அதோட செட்டையை அடிக்கும் போது எப்படி போகுமா, மேலே தான் போகுமா. கோழி செட்டையை அடிக்கும், ஆனால் ஒரு ஹைட்டு தான் போகும். ஓகேவா? அதே மாதிரி வாத்து, இதெல்லாம் ரொம்ப லோ ஹைட்டில் பறக்கிற பறவைங்க. ஓகேவா? அதில் என்ன பண்ணும், செட்டையை அடித்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே அதால் போக முடியாது. ஓகேவா? ஆனால் ஈகிள் என்ன பண்ணுமா, எவ்வளோவுக்கு எவ்வளோ அது செட்டையை அடிச்சுட்டே இருக்கோ அப்போ என்ன பண்ணுமா, அது மேலே 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 போய்கிட்டே இருக்குமா. ஓகேவா? நம்மளுக்கு இன்னைக்கான வசனத்தில் கூட அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்படின்னா கழுகு என்ன பண்ணுமா, செட்டையை அடிக்க அடிக்க அது எங்கே போகுமா, மேலே எழும்பி 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 மேலே போகுமா. ஆனால் நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப செட்டையை அடிச்சிட்டே இருந்தால் என்ன ஆகும், பேர்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரி டயர்டாக ஆயிருமா. ஆனால் ஈகிள் என்ன ஆகுமா, டயர்டே ஆகாதான். ஆகாது, ஈகிள் டயர்டே ஆகாதான். செட்டையை அடித்து 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 அது மேலே போக 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 அது டயர்டே ஆகாதான். எப்படி இருக்குமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. ஏன்னா அது ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி, ஏதோ ஒரு மேலே ஒரு டார்கெட்டை வந்து அது ஃபினிஷ் பண்ண மாதிரி என்ன பண்ணுமா, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. ஓகேவா? அது ஒரு கேரக்டர். அடுத்த கேரக்டர் என்ன பண்ணுனா, அது மேலே போயிட்டு கீழே பார்க்குமா. ஈகிள் என்ன பண்ணுமா, மேலே போயிட்டு கீழே பார்க்குமா. நம்ம என்ன பண்ணுவோம், ஆமாம், இப்படி அடித்து பறந்துட்டே அது கீழே பார்க்கும். இப்படியே இருக்கும், அப்போ கீழே பார்க்கும். ஒரு லெவல் அது போயிட்டதுக்கு அப்புறம் இப்படியே தான் இருக்கும். அப்படியே இருக்கும்போது என்ன பண்ணும், அது செட்டையை அடிக்குது அப்படின்னா மேலே இன்னும் போகுதுன்னு அர்த்தம், இன்னும் ஹைட்டு போகுது, அது இன்னும் டார்கெட் ரீச் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அடிக்காமல் நின்றுச்சுன்னா அது அதுக்கு மேலே போக முடியாது அதால். அப்போ அது என்ன பண்ணும், அதோட வியூ எங்கே போகும், அதோட விஷன் கீழே போகும். அப்போ என்ன பண்ணும், அது கீழே பார்க்கும். ஒன்ஸ் அது கீழே பார்த்ததுன்னா அதோட மைண்ட் எப்படி ஆகிடும் தெரியுமா, மேலே போகிறதுக்காக அது யோசிக்காது. கீழே பார்த்தவொடனே கீழே பார்த்ததை என்னென்னலாம் அது கண்ணுக்கு தெரியும், சின்ன சின்ன கோழி குஞ்சுங்க தெரியும், இந்த ஃபிஷ்ஷு தெரியும், அதோட எல்லா ஃபுட்டு தான் தெரியுமே தவிர அதுக்கு கீழே பார்க்கும்போது
மேலே நம்ம அவ்வளோ தூரம் நம்ம மேலே போகணுமேங்கிறத என்ன பண்ணுறோம், அது மறந்துடும். தேர்ட் கேரக்டர் என்னன்னா, அது மேலே இருந்து கீழே பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன பண்ணும், அது இந்த உலகத்தில் இருக்கிற அதுக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் பார்த்து திருப்பி கீழே வந்துடும். என்ன பண்ணுறோம், கீழே வந்துடும். அது ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணும். எப்போ அது டார்கெட்டை அச்சீவ் பண்ணும், செட்டையை அடித்து 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 அது மேலே போக 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 மேலே போயிட்டே இருந்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணும். ஒன்ஸ் அது கீழே பார்த்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணும், உலகத்தில் இருக்கிற அதுக்கு தேவையான காரியங்களை மட்டும்தான் பார்க்கும். திருப்பி அது அதை 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 வந்து என்ன பண்ணும், டார்கெட் பண்ணி அந்த உலக காரியத்துக்காக என்ன பண்ணும், கீழே வந்துடும். அதே மாதிரி தான் நம்ம கூட என்ன பண்ணுவோம், நம்மளோட எல்லாமே நம்மளுடைய என்ன சொல்கிறது எண்ணங்கள், நமக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய விஷன்ஸு எல்லாமே எப்படி இருக்கணும், மேல் நோக்கி இருக்கணும். எப்படி இருக்கணும், மேல் நோக்கி இருக்கணும். மேல் நோக்கி இருக்கணும்னா நல்ல சிந்தனைகள் இருக்கணும். மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஏமாற்றக்கூடாது. மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது, கெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு என்ன நினைக்கக்கூடாது, நம்ம துரோகம் நினைக்கக்கூடாது. எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கணும், ஃப்ரெண்டாக இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி குணங்கள்லாம் என்ன குணங்கள் சொல்லுவாங்க, நல்ல குணங்கள். ஓகேவா? இந்த நல்ல குணங்களோட நீங்கள் ப்ரேயர் பண்ணி ஜீசஸ் கிட்ட வந்து வெயிட் பண்ணும். எல்லா விஷயத்துக்காகவும் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். நீங்கள் வெயிட் பண்ணி உங்களோட கேரக்டர்ஸ் உங்களோட எல்லா கேரக்டர்ஸும் மோல்ட் ஆக ஆக எங்கே போவீங்க, நீங்கள் கழுக போல் என்ன பண்ணுவீங்க, மேலே போய்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா? மேலே போய்கிட்டே இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஜீசஸ்க்காக வெயிட் பண்ணணும். ஜீசஸ் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாருன்றதுக்காக வெயிட் பண்ணணும். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நம்மளுடைய கேரக்டர் ஃபுல்லாகவே ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்கணும். உலகம் பார்க்கறதுக்காக இல்லை, நம்மளுடைய உள்ளான மனுஷன். இப்போ நான் இப்போ ஒரு ஆள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்க வெளியே பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க, நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க. ஆனால் அவங்களோட உள்ள என்ன யோசிப்பாங்க, கெட்ட எண்ணங்கள் இருக்குமா? அந்த மாதிரியான எண்ணங்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம எப்படி உள்ள என்ன யோசிக்கிறோமோ, நல்ல எண்ணத்தை யோசிக்கும் போது நல்ல எண்ணத்தை மட்டும்தான் செய்யணும். மற்றவர்களுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீமை செய்யவே கூடாது. மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும், நன்மை செய்யணும். அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிற குணம். நீ நன்மை செஞ்சும் உனக்கு தீமை வராது. அப்படி உனக்கு தீமை வருதுன்னா அது வேற யாரோ கொண்டு வராங்கன்னு அர்த்தம். கரெக்டா? ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும், கழுக போல மேலே நோக்கி பறந்து கர்த்தருக்காக காத்திருந்து. இந்த வசனத்தில் போட்டிருக்காங்க பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. நம்ம மேலே செட்டையை அடித்து அடித்து மேலே பறக்கணும், நம்ம மேலே போகணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், நியூ ஸ்ட்ரென்த் வேணுமா? அந்த நியூ ஸ்ட்ரென்த் எங்கேருந்து கிடைக்கும், நம்ம ஜீசஸ்க்காக வெயிட் பண்ணும்போது, நம்ம ப்ரேயரில் காத்திருக்கும் போது. ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஆண்டர்கிட்ட கேட்குறோன்னா எப்படி இருக்கணும், காத்திருக்கணும். நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணும். நம்மளே அவசரமாக ஒரு விஷயத்த கேட்டுட்டு என்ன பண்ணணும், நம்மளே அவசரமாக அதை எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பெற்றுக்கொள்ளக்கூடாது. நம்மளுடைய பலத்தினால பெற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருந்து என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருந்து நியூ ஸ்ட்ரென்த்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே எழும்ப எழும்ப எப்படி இருப்போம், கழுக போல நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், மேலே இருக்கும். ஓகேவா? கழுக ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, திருப்பி உலகத்தை பார்க்கக்கூடாது. உலகத்தில் இருக்க அந்த ஃப்ரெண்டு இப்படி இருக்கான், அவங்க இப்படி இருக்காங்க, இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, உலக காரியங்களை பார்க்கவே கூடாது. உலக காரியங்களை பார்க்குற ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணுவோம், கீழே வந்துகிட்டே இருப்போம். அந்த கழுகு என்ன பண்ணும், உலகத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் கீழே பார்க்க என்ன ஆகும், ஒரு ஸ்டெப் அது என்ன ஆகும், மேலே போனது கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, கீழேயோ நம்மளை சுற்றி இருக்கிற உலகத்தை நம்ம எப்பயும் என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. நல்ல எண்ணங்கள் தான் நம்மளை மேல் நோக்கி கொண்டு போகும். கர்த்தருக்கு காத்திருக்கிற குணம் தான் என்ன ஆகும், ஜீசஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணுற குணம் என்ன ஆகும், நம்மளை மேலே நோக்கி கொண்டு போகும். ஓகேவா? அந்த ஈகிளோட 3 கேரக்டர்ஸில் நம்ம எந்த கேரக்டராக இருக்கணும், என்ன கேரக்டர், ஃபர்ஸ்ட் கேரக்டர் செட்டைகளை அடித்து மேலே எழும்பணும். கர்த்தருக்காக காத்திருந்து அவர்கிட்ட புது பலனை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும், செட்டைகளை அடித்து மேலே எழும்புகிறவர்களாக இருக்கணும். எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, கீழே பார்க்கக்கூடாது, கீழே இருக்கிற காரியங்களால் நம்ம ஈர்க்கப்படக்கூடாது. ஓகேவா? சரி, ஓகே. நல்லா இருந்துச்சா கதை? என்ன கதை சொன்னாங்க? சரி, ஃபர்ஸ்ட் டே தலைப்பு கேட்டாங்களா? இன்னைக்கு என்ன தலைப்பு?
என்ன கதை சொன்னாங்க? இப்படி எல்லாரும் கத்துனா அப்புறம் கழுகு எப்படி பறக்கும்னு சொன்னாங்களா? கழுகு பறக்கிறது சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை கழுகை போல நம்ம எப்படி பறக்கிறது சொல்லி கொடுத்தாங்களா? கழுகோட குணாதிசயங்கள் நம்ம கிட்ட வேணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சரியா? சரி, சூப்பர். கேம் வைக்கலாமா? கேம்ல வின் பண்றவங்களுக்கு தான் gift. சரி, நேத்து வசனம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்கலாம். சரி வாங்க அக்கா. இருங்க, எல்லாம் அமைதியா உட்காந்துருங்க. இப்போ எல்லாம் இப்போ இந்த 4 பேரும் gift வாங்க போறாங்க. பேசினே இருக்கீங்க. ஜூனியர் பாய்ஸ் ரெடி ஆகுங்க. அடுத்து இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார் 9:23. முஸ்கான் ஃபாத்திமா. முஸ்கான் ஃபாத்திமாக்கு எல்லாம் ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க. ஏய் சூப்பர். அடுத்து ஜூனியர் பாய்ஸ். ஏய் உட்கார ஒருத்தருக்கு தான் சான்ஸ். In my distress called upon the Lord, and cried up to my God. He heard my voice out of his temple, and my cry came before him even into his ears. 18.6. Psalm 18:6. உண்டான நெருக்கத்தினால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபாயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்றது. வசனம் சங்கீதம் 18:6. சூப்பர். மதுவர்ஷனுக்கு எல்லாம் ஒரு கிளாப் பண்ணுங்கப்பா. ஓகே, கேம்ஸ்குள்ள போலாமா? சரி, எல்லாம் உட்கார்ந்தே விளையாட போறோம். ஓகேவா? இன்னைக்கு ஒரு சாங் படித்தோம்ல, ஒரு சின்ன ஆக்ஷன், ஒரு கேம் தானே. அப்படியே கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க அக்கா. ஸ்வேதாக்கா இங்கே நில்லுங்க. வடை பாயசம் மாதிரிலாம் இல்லைடா. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு சாங் படிச்சது பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. அடுத்து வல்லவர் நல்லவர். சரி, பெரியவர் எப்படி பண்ணும் ஆக்ஷன்? பெரியவர். வல்லவர் எப்படி பண்ணும்? வல்லவர். நல்லவர் எப்படி பண்ணும்? சரி, இந்த 3 வேர்டை நான் மாற்றி சொல்லுவேன். பெரியவர், வல்லவர், நல்லவர். பெரியவர், வல்லவர், நல்லவர். இது 3 தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் வேர்டு சொல்லுவேன், மாற்றி சொல்லுவேன். நீங்கள் கரெக்டாக ஆக்ஷன் பண்ணணும். தப்பான ஆக்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் அவுட்டு. உண்மையாக விளையாடணும். சரியா? ஒத்துக்கணும். என்ன அவுட் ஆகிட்டா ஒத்துக்கணும். சரியா? ஏன்னா நீங்களாம் குட் பாய் தானே. ஓகேவா? ஆண்டி வந்து நீ அவுட் ஆகிட்டு போய் சொல்கிறடா அப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா? ரெடியா? பெரியவர், வல்லவர், நல்லவர். நீங்கள் ஒரு கையில் சொன்னாலும் ஓகே தான். ஒப்பலாமா? பெரியவர், வல்லவர், நல்லவர். பெரியவர், வல்லவர், நல்லவர். ஓகேவா? நல்ல மெமரி ஆயிட்டா? மாற்றி கீத்தி பண்ணீங்கன்னா அவுட் ஆகிட்டா ஒத்துக்கணும். அப்படியா? ஓகேவா? சரி, போலாமா? சரி, நீங்கள் பேசக்கூடாது. அப்போ தான் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும். ஓகேவா? நல்லவர், பெரியவர், வல்லவர். பெரியவர், வல்லவர், நல்லவர். பெரியவர், வல்லவர், நல்லவர். பெரியவர், வல்லவர், நல்லவர். டிஸ்குவாலிஃபைடு. அப்போ அவங்க அவுட். போயிட்டு வாடா. சரி, ஓகே. யார் அவுட்டு? மார்வின், கெவின் அவுட்டு. சரி, ஓடுது. பெரியவர், வல்லவர், நல்லவர். பெரியவர், வல்லவர், நல்லவர். வல்லவர், பெரியவர். ரினோ அவுட்டு. ஆல்ரின் ரினோவா? டாலின் ரினோ அவுட்டு. இதுதான் கேமு. அதான்டா கேமு. சரி, அடுத்து
அவுட் ஆனவங்க அப்படி கொஞ்சம் அந்த கிராஸ்ல உட்காந்து. பெரியவர், வல்லவர், நல்லவர், நல்லவர், பெரியவர், வல்லவர், நல்லவர், வல்லவர், பெரியவர். ஏய், இத்தனை டீச்சர்ஸ் உங்களை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நியூவா இல்லப்பா? உன் நேம் என்னப்பா? இப்படி வந்துரு. ஐசக் அவுட்டா? இல்லைல்ல, நகர்ந்துக்கோ. அந்த அவுட் ஆன பிள்ளைங்க அப்படி போயிடுங்க. கொஞ்சம் நல்லா க்ளோஸ்ல உட்காருங்க. என்னடா ப்ரேயர்ல உட்காந்துருக்காரு, இன்னும் பெரியவர்லே இருக்கான் போல. இது எதாவது சொல்ற பாரு. சரி, அடுத்து ரெடி. ஃபாஸ்ட். பெரியவர், நல்லவர், வல்லவர், அடுத்து பெரியவர். ஜெரிஷா, யாரா இருந்தாலும் உண்மையா ஒத்துக்கணும். அப்படியா ஜெதானியல்? போ. சரி, அடுத்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவுட் ஆனவங்க அழகா எழுந்து போயிடுங்க. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு ஒரு சான்ஸ், ஓகேவா? பெரியவர். ஏன் எப்போ அவுட்டா? அவன் அவுட்டா? சரி, பெரியவர், வல்லவர், நல்லவர், பெரியவர், நல்லவர். அவுட்டே. விக்னேஷ் அவுட்டு. விஷானி அவுட்டு. டேய், நீ வல்லவர் இப்படி மாறு. விக்னேஷ் அவுட்டு. அவுட் அவன். அப்ப டீசெண்டா ஒத்துக்கணும். அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. சரியா? நெக்ஸ்ட் சான்ஸ் கிடைக்கும். வெளியே போகாதீங்க, இப்படியே உட்காருங்க. இப்படியே கவர் ஆகி இப்படி வாங்க. ஜெரிஷா, இப்படி வா. நீ இப்போ கேம்ல இருக்காதானே? சோஃபி, அப்படியா? சரி, ஓகே. அடுத்து பெரியவர். ஆண்டி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெரியவர், நல்லவர், வல்லவர், பெரியவர், நல்லவர், வல்லவர், பெரியவர், வசி அவுட்டே. நல்லவர், வல்லவர், பெரியவர், நல்லவர், வல்லவர். ஒரே ஆக்ஷன்ல செம்மையா பண்றான் அவன். நல்லவர், வல்லவர், பெரியவர், நல்லவர், வல்லவர். அவுட்டு. கபீர் அவுட்டு. ஆக்ஷன் மாத்தணும். நீங்க அதே கை வச்சுட்டு இதை பண்ணக்கூடாது. அடுத்து பெரியவர், நல்லவர், வல்லவர். லெவின் அவுட்டு. நீ வல்லவர் இப்படி சொன்ன. நீனு பெரியவர், வல்லவர், நல்லவர், பெரியவர், நல்லவர். 2 கை பண்ணும். நல்லவர், வல்லவர், பெரியவர், நல்லவர், வல்லவர், பெரியவர். ஒத்துக்கணும் டீசெண்டா. பெரியவர், நல்லவர், வல்லவர், பெரியவர், நல்லவர், வல்லவர், நல்லவர், பெரியவர், நல்லவர், வல்லவர், பெரியவர். அப்படி பண்ணக்கூடாது. 2 ஹேண்ட்லையும் யூஸ் பண்ணும், ஓகேவா? ஒரு கை யூஸ் பண்ணாலும் அவுட்டு. சரி, ஓகே. இங்கே பாரு. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் நான் கிஃப்ட்டு கொடுப்பேன். கிஃப்ட் வேணுமா வேண்டாமா? ஜினோவா, ஒரே கிளாப் தான். ஸ்ரவன் வா. அடுத்து அந்த டீம். அடுத்து விஷாலினி, முஸ்கான் ஃபாத்திமா. அவகிட்ட அவன் தான் அவங்க அண்ணன் கிட்ட கொடுத்துருங்க. 2 பேருக்கும். மதுவர்ஷன், வாடா. விக்னேஷ்,
கிருஷ்ணவேலன், நவினேஷ். அவ்வளோதான்ப்பா, 9 பேர் தான். வேற யாரும் இல்லை இல்லையே. ஜெத்தானி எல்லாம் வரல. எப்படியாவது அவனுக்கு பிரைஸ் வாங்கி தரலான்னு பார்க்குறாரு அங்கிள். பிரகதி. பிரேயர். என்ன பண்ணணும்? பிரேயர் சொன்னா கதை பேசணும். பக்கத்துல லெவினோட பேசணும். கரெக்டா? அதுதான் பிரேயர். பிரேயர் எல்லாரும் கண்ணை மூடுங்க. பிரேயர் பண்ண வைக்கலாம். பண்ணலாமா பிரேயர்? கண்ணை மூடுங்க எல்லாரும். ஸ்தோத்திர இசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிற இசப்பா, இந்த நல்ல மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இம்மட்டுமாய் ஆண்டவரே நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் தேவ நாம மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் என் தேவன் முன் குறித்திருக்கிறீர் அப்பா. அவர்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீர் தகப்பனே. ஒவ்வொருடைய வாழ்க்கை ஆண்டவரே மாறும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் தாமே அப்பா கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் அப்பா ஆண்டவரை குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் அப்பா நல்ல பிள்ளைகளாய் வளர உதவி செய்யுங்க அப்பா. நல்ல குணாதிசயங்களை பெற்று கழுகுகளை போல் ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில எழும்ப கிருபை தாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியா யோசித்து நிதானமாய் செய்ய அப்பா இவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க இசப்பா. இசப்பா, இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுங்க அப்பா. வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் ஞானமாய் செய்ய உதவி செய்யுங்க அப்பா. இவர்களுக்குள்ள எந்த ஒரு கலையும் விதைக்காதபடிக்கு என் தேவன் தாமே இவர்கள் ஒவ்வொருடைய ஆத்மாவையும் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிற. நாங்கள் விதைத்த ஒவ்வொரு காரியமும் இவருடைய உள்ளத்தில் ஆண்டவரே பதியும்படியாய் செபிக்கிறப்பா. ஒப்பு கொடுத்து செபிக்கிற. இந்த வெயில் நிமித்தமாக பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பலவீனமும் வராதபடிக்கு காத்து கொள்ளுங்க. உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுங்க ஆவியானவரே. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. உங்கள் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்குற ராஜா. இருக்கிற 2 நாள் ஆண்டவரே தேவ நாம மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிற. நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.